வணக்கம் நண்பர்களே. இன்று நீங்க கேட்கப் போற கதை ஒரு சாதாரண மலைக்கதை கிடையாது. இது நம்ம பூமியின் மூச்சையும் நம்ம கலாச்சாரத்தின் இதயத்தையும் ஒரே நேரத்தில் கைப்பற்றிக் கொண்டிருக்கும் இமயமலை என்ற அபார சக்தியின் மிகப்பெரிய வரலாறு. இந்த பேரை கேட்டாலே நம்ம உள்ளங்கையில ஒரு குளிர் வந்து உட்காரும் மாதிரி, கண்முன்னாடி பனியில் மூடப்பட்ட பெரிய சிகரங்கள் நிற்கும் மாதிரி, காற்று பனி வடியும் ஒலிக்காதுல விழும் மாதிரி ஒரு உணர்வு வரும். ஆனா அந்த உணர்வுக்கு பின்னால் இருக்கும் வரலாறே இன்னும் பெரியது. நம்ம பயணம் ஒரு மணி நேரம்னு நினைக்க வேண்டாம். உண்மையான இமயமலையின் வரலாறு லட்சக்கணக்கான ஆண்டுகளை கடந்து வந்து நம்ம காதுக்குள்ளே விழுது. 55 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா ஒரு மிகப்பெரிய தீவு போல கடல் மேல் மிதந்து கொண்டிருந்தது. அது ஓடின வேகம் ஒரு ரயில் வேகத்துக்கு சமம். வருடத்துக்கு 15 சென்டிமீட்டர் வேகம்னு சொன்னாலே அதற்கு அந்த காலத்தில் பூமியின் நிலை ரொம்ப வேகமா இருந்தது என்கிறது. இந்தியா பிளேட் கிழக்கு நோக்கி ஓடி யூரேஷியா பிளேட்டை மோதிய அந்த நொடிய பூமியின் முகம் மாற ஆரம்பிச்சது. கடலின் அடித்தட்டு மேலே தள்ளப்பட்டு ஒரு பெரிய ஏணி போல ஒவ்வொரு அடுக்காக மேலே ஏறி வானத்தை துளைக்கும் சிகரங்கள் இந்த இமயமலை உருவானது. அது பூமியின் எலும்புகள் மேலே தள்ளப்பட்டு உருவான ஒரு உயிரோடும் உருவாக்கம். நம்ம கண்ணால தெரியாம இருப்பதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த மலை இன்னும் கூட உயிரோடு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டு 1 முதல் 5 சென்டிமீட்டர் வரை மேலே ஏறிக்கொண்டே இருக்கும். இதுக்கு பேர் புவித்தட்டு இயக்கம். நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் பூமி இன்னும் உரலும் இன்னும் நகரும் என்பதற்கு இது மிகப்பெரிய சான்று. ஆனா இந்த இமயமலை விஞ்ஞானத்துக்கான ஒரு சாப்டர் இல்ல, இது நம்ம கலாச்சார வரலாற்றுக்கான எபிக். பார்வதி தேவியின் தந்தை ஹிமவான், இதனால்தான் ஹிம் பனி ஆலயம் வீடு ஹிமாலயா. சிவபெருமான் இங்க தியானம் செய்கிறார் என்ற நம்பிக்கை 1000 ஆண்டுகளாக இந்தியா முழுக்க பரவியது. பனியில் மூழ்கியிருக்கும் மலைக்குரிய அந்த பெருமை, மேகத்தின் அடியில் இருக்கும் அந்த அமைதி, பனியில் மூடப்பட்டு நிற்கும் அந்த முடிவில்லா வெண்மை, இதெல்லாம் சேர்ந்து இமயமலைக்கு ஒரு தெய்வீக சக்தியை கொடுத்திருக்கு. இந்த மலைக்கு நெருக்கமா நின்றவர்கள் சொல்வாங்க, இங்கே நிற்பவனுக்கு உடலோ மனமோ கிடையாது, ஆன்மா மட்டும் விழித்திருக்கும். இந்த மலைக்குள்ளேயே அந்த அமைதி, அந்த ஆன்மீக காந்தம் இருக்கு. இமயமலையில் இருக்கும் காற்று வரலாற்றையே சொல்லும். அது பனியை தடவி வரும் மென்மையான டச்சு. இந்த இரண்டையும் ஒரே நேரத்தில் கொடுக்கிற இடம் இங்கதான். ஆனா இமயமலைக்கு சுத்தி நமக்கு தெரியாத ஒரு உலகம் இருக்கிறது. அது நீர். இமயமலையின் பனியில் பிறக்கும் கங்கை உலகையே மாற்றி அமைத்த நதி. வெயிலப்பட்ட பனி உருகும், சிறிய துளிகளாக மாறி பள்ளத்தாக்குகளில் ஓடும். அது மெதுவா ஓடி ஓடி பெரு ஆறுகளுடன் இணைந்து உலகின் மிகப்பெரிய நதிகளில் ஒன்றாக மாறும். இந்த 4 நதிகளும் இந்தியா மக்களின் உயிர். இவர்களால தான் பஞ்சாப் பசுமையாக இருக்கு. இவர்களால தான் வட இந்திய தேசிய உணவு கூட உருவானது. இவர்களை இல்லாம இந்தியா முழுவதும் பாலைவனமாக மாறும். நீங்க தினமும் குடிக்கிற தண்ணீர் கூட இந்த பனியில் பிறக்கிறது. நம்ம வீட்டிலேயே சிமெண்ட் பத்தனா இந்த நடிப்பாறைய பயனை பிறக்கு வராதான். இமயமலை ஒரு இயற்கை பாதுகாப்பு கோட்டை. வடக்கிலிருந்து வரும் -40 டிகிரி காற்று இந்தியாவை படிதக்காததற்கு காரணம் இந்த மலைத்தொடரே. இந்த மலை இல்லைன்னா நம்ம இந்தியா ஆண்டுதோறும் பனிக்கட்டியாகிவிடும். மான்சூன் மழையும் இந்த மலை திசை மாற்றி செய்கிறது. காற்று பாயும் வரையை தடுத்து இந்தியாவுக்கு சரியான மழை வந்து பசுமை வாழ உதவுகிறது. ஒரு மலைத்தொடர் இந்தியாவின் காலநிலையை பத்திரமா வைத்திருக்கிறது. ஆனா இதுக்குள்ள இருக்கிற உயிரினங்கள் இன்னும் பெரிய அதிசயம். பனி சிறுத்தை உலகின் மிக அரிய, மிக அழகான, மிக பயங்கரமான பிரெடேட்டர். அதன் பனியில் மறைந்து நடக்கும் நடையை பார்க்கவே ஆன்மாவின் குரல் கேட்கும் மாதிரி இருக்கும். மரக்கான மரக்கிளைகளில் பனியை காப்பது. யாக் மனிதர்களை 1000 ஆண்டுகளாக காப்பது. பனிக்குரங்குகள் பனியில் பிறந்து பனியிலேயே வாழ்வது. இமயமலை இவைகளுக்கெல்லாம் ஒரு தாய் மாதிரி. இங்கு வாழும் ஒவ்வொரு உயிரும் ஒரு கதையை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்து மனிதனின் கதைக்கு வா. மனிதன் இந்த மலைக்கு எதிராக நின்றபோது அது சாதாரணமில்லை. 5800களிலிருந்து மனிதர்கள் எவரெஸ்ட் மேல் நிற்க முயற்சி பண்ணினாங்க. ஆனா அந்த பயணம் காற்றுடனும் பனியுடனும் மரணத்துடனும் நடந்த ஒரு போர். மூச்சு நின்ற போகும் உயரம், கால் வெட்டும் அளவு குளிர், ஒவ்வொரு அடியுமே அபாயம். ஆனாலும் மனிதன் கிவ் அப் பண்ணலை. 1953ல ஹிலரி மற்றும் டென்சிங் நார்கே அந்த உச்சியை அடைந்த அந்த நொடி உலகமே நின்று ஆச்சரியப்பட்டு பார்த்தது. இது வெற்றி இல்ல, இது இயற்கையின் அழகும் அமைதியும். லடாக் பள்ளத்தாக்கில் தெரியும், நேபாளத்தின் பனிமலைக்கு பின்னாலே தெரியும், புடான் அமைதியில் தெரியும். இந்த நிலத்தில் நிக்கிறவங்களுக்கு வாழ்க்கை ரீசெட் ஆகிவிடும். மனசு புது பேட்டரி போட்ட மாதிரி புது எனர்ஜி வாங்கும். ஆனா இமயமலைக்கும் காயம் உண்டு. உலக வெப்பமயமாதலால பனி வேகமாக உருகுகிறது. பனிப்பெருக்கு அதிகரிக்கிறது, நதிகளின் ஓட்டம் மாறுகிறது, நிலச்சரிவு அதிகரிக்கிறது. இமயமலை நம்மை காத்தது போல நாமும் அதை காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. இமயமலை ஒரு மலை இல்ல, அது பூமியின் இதயம். பனியில் எழுதப்பட்ட வரலாறு, காற்றில் எழுதப்பட்ட ஆன்மீகம், நதிகளில் ஓடும் உயிர். இந்த பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பயணத்துல சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.